தமிழ்நாட்டில் விரைவில் 6 மாநிலங்களவை இடங்கள் காலியாக இருக்கின்றன. அந்த இடங்களுக்கு வரும் ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் விரைவில் காலியாக இருக்கும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் என்பது ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதிமுக எம்பி சந்திரசேகரன், திமுக எம்பி சண்முகம், திமுக எம்பிக்களான வில்சன், முகமது அப்துல்லா, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இவர்களுடைய பதவி காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. எனவே அதற்கு முன்னதாக இந்த இடங்களுக்கு தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 18 மாநிலங்களவை எம்பி பதவிகள் இருக்கின்றன. இவற்றில் 6 இடங்களுக்கு 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் தான் தற்போது 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் ஜூன் 2ஆம் தேதி துவங்குகிறது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய ஜூன் 9ஆம் தேதி கடைசி நாள். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஜூன் 10ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்ப பெற ஜூன் 12ஆம் தேதி கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 19ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து 4 மணி வரை தேர்தல் நடைபெறும் எனவும் 5 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் போட்டி இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஒருவேளை போட்டி இல்லாமல் 6 வேட்பாளர்கள் மட்டுமே நிறுத்தப்பட்டால் அனைத்து கட்சிகளின் சார்பில் தேர்தல் நடைபெறாது. அவர்கள் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள். குறிப்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு மீண்டும் திமுக எம்பி பதவியை வழங்குமா? மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் திமுகவின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக ஆவாரா? தேமுதிகவுக்கு அதிமுகவின் சார்பில் மாநிலங்களவை இடங்கள் கிடைக்குமா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் விடை கிடைக்க இருக்கிறது. அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பதவி காலமும் நிறைவடைய இருக்கின்ற நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மீண்டும் அவர் எம்பி ஆவாரா? அதிமுக அவருக்கு ஆதரவு அளிக்குமா என்கிற பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்க இருக்கிறது. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி போக்கை நிர்ணயிப்பதிலும் இந்த மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தலுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 6 மாநிலங்களவை இடங்கள் காலியாக இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து வரும் ஜூன் 19ஆம் தேதி அந்த 6 மாநிலங்களவை இடங்களுக்கும் தேர்தலானது நடைபெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 6 மாநிலங்களவை இடங்கள் பதவிக்காலம் முடிய போகிற முக்கிய தலைவர்கள் யார் யார் என்று பார்த்தால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், திமுகவின் வில்சன் உள்ளிட்ட 6 பேரின் பதவிக்காலம் நிறைவடைய இருக்கிறது. அவர்களோடு எம் சண்முகம், முகமது அப்துல்லா, அதிமுக எம்பி சந்திரசேகரன் ஆகியோரின் பதவிக்காலமும் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தலானது வரும் ஜூன் 19ஆம் தேதி நடக்க இருக்கிறது. போட்டி இருக்குமேயானில் வாக்கு பதிவானது நடைபெறும், இல்லையேல் அவர்களே ஒருமனதாக தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். யார் யாருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. மிக நீண்ட காலமாக அடிபடும் ஒரு பெயர் என்றால் அது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவர்களுடைய பெயர்தான். இந்த முறை அவருக்கு மாநிலங்களவை செல்வதற்கான வாய்ப்பு திமுக தரப்பிலிருந்து கிடைக்கப்பெறுமா என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தமிழகத்தை தற்போது ரெப்ரசன்ட் பண்ண போகிற இந்த 6 மாநிலங்களவை தலைவர்கள் யார் யாராக இருக்க போகிறார்கள், உறுப்பினர்கள் யாராக இருக்க போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் வரும் ஜூன் 19ற்கு பிறகு நமக்கு தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.